யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் நேற்றைய தினம் இரண்டாவது நாளாகவும் அமைதி வழியில் கண்ணீர் மல்க முன்னெடுக்கப்பட்டது. காணிகளை விடுவிக்க கோரி நேற்று முன்தினம் மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் நேற்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் பாடசாலை சிறுவர்கள் தமது நிலங்களிலே 3ஆம் தலைமுறை உரிமை கேட்டு பெற்றோருடன் பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் மயிலட்டி, பலாலி, ஆண்டனிபுரம், காங்கேசன்துறை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்தனர். காணி விடுவிப்புக்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமானது 2வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மக்களின் ஆதரவு, காணி உரிமையாளர் அவர்களின் ஆதரவு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. மற்றது இந்த காணி விடுவிப்புக்காக அரசியல்வாதிகள் வருகிறார்கள், போகிறார்கள். ஏதோ கேட்குற கேள்விக்கு தட்டி கழிப்பான பதிலை சொல்லிப்பட்டு போயினோம். எங்களுக்கு சரியான முறையில் சரியான தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். வருங்கால இப்போ இந்த மண்ணின் மைந்தர்கள் வருங்கால வாழ்பவர் அவியலும் வந்திருக்கணும். நாங்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இன்றைக்கு எங்களுடைய சொந்த நாட்டிலேயே நாங்கள் அகதியாக்கப்பட்ட நாங்கள் 1990ஆம் ஆண்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே எங்களை அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் பலிகாமன் தென்மராட்சி என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு எங்களுடைய இடம் அபகரிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகியது. இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் 2வது நாளாக தொடருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கணும். அந்த காணிக்குரிய மக்கள், நானும் அந்த காணிக்குரியவன் தான். மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர், மக்கள்லாம் இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கூடாரம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றா நான் மயிலிட்டி கட்டுவன் ரோட்டில் தான் என்னுடைய வீடு இருக்குது. காணி 90ஆம் ஆண்டு வெளிக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் எவ்வளோ எல்லாம் அனுபவித்து பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ இது வேதனைப்பட்டு உயிர்களையும் கொடுத்து இன்றைக்கு மனதில் துணிவும் இல்லாமல், உடம்பில் தைரியமும் இல்லாமல் எவ்வளவோ மறந்து போச்சு. நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த இடமெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இப்போ ஒரு வீட்டில் வந்து இருக்கிறேன். 2 வருஷம் கேட்டு வந்தனாலும் இப்போ 2 வருஷம் முடியுது. இது முடிஞ்சால் நீ எங்கே போய் எந்த இதில் நிற்க போகிறோமோ தெரியாது. அப்படி பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இவ்வளோ வேதனையோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களோட நிலங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். நாங்கள் இருந்து எங்களோட காணி எங்களோட நிலம் இருந்து ஒரு வீட்டை போட்டு இருக்கவோ தண்டவோ எங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். இதுக்கு இதாக இருக்கிற ஜனாதிபதியோ, இதுக்கு பொறுப்பாக இருக்கிற இராணுவ தளபதி அவைகளோ எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்து எங்களோட இடங்களை விட சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் விட்டு ஓடினபடி தான் இராணுவம் பிடிச்சது. மக்கள் எதிர்த்து நாங்கள் நின்றுருந்தா இன்றைக்கு நிற்கிற மாதிரி அன்றைக்கு எங்களோட மக்கள் கூடியில் நின்றுருந்தா இன்றைக்கு மயிலட்டி மண் எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இன்றைக்கு அவியல் வந்து நின்று இன்றைக்கு தாங்கள் எங்கட எல்லாம் இடித்து கொட்டி எல்லாம் கொண்டே கடலில் கொட்டி போட்டு தாங்கள் ஆட்சி புரியலாம். எந்த இடத்த அரச மரம் இருக்கோ அந்த இடத்த அவைண்ட புத்த கோயில், அவள் இருக்கிற இடமெல்லாம் புத்த கோயில். எங்கட கோயில் எல்லாம் இடித்து கொட்டியாச்சு, எங்கட வீடு எல்லாம் இடித்து கொட்டியாச்சு. நாடு இல்லை, தேசம் இல்லை, வீடு இல்லை, எங்கட உயிர் இல்லை, எல்லாம் விட்டு நாங்கள் நாட்டை இழந்து எல்லாம் இழந்து எல்லா இடமும் போய் வந்தாச்சு. படாத துன்பம் எல்லாம் பட்டு இனிமேல் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வீடும் இல்லாமல் காணியும் இல்லாமல் ஒரு அரப்பு காணி வாங்குற நிலைமையும் இல்லை. அதை உடனே அனுர அரசு வந்துட்டோன்னே ஒரு நிம்மதி எங்களுக்கு மனசுல வந்தது. எங்களுக்கு நல்லது செய்வார். நாங்கள் நல்லா இருக்க போகிறோம்ன்ற ஒரு மன நிம்மதியோடு தான் கொஞ்சம் ஒரு துளி எங்களோட மனசில் இருக்குது. ஆனால் அதை நீங்கள்
நிறைவேற்றும். 9ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது, 16 வருஷம் முடிஞ்சது. அப்போ நாங்கள் எவ்வளவோ போராட்டங்களை பல செய்து தான் கடைசியாக எங்களுடைய குறுகிய நிலம் விடப்பட்டது. ஆனால் எங்களோட 13ஆம் ஆண்டு நாங்கள் மாவட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கைகளை எதிர்கட்சி தலைவர் ரணில் முழு பேரும் எங்களோட கூட இருந்து சொன்னவர், எங்களுக்கு சொன்ன வாக்கு, நான் அரசாட்சிக்கு வந்தோடனே உங்களோட இடம் முழுக்க விடுவேன். அதாவது இந்த கனவான் வாக்குன்னு சொல்லினோம், அப்படி எங்களுக்கு சொன்னார். ஆனால் அவர் வந்த பிற்பாடு எங்களுக்கு அவரிடம் விட இல்லை. ஆனால் அவர் சொன்ன மறுமொழி, நீங்கள் பொறுங்க நாங்கள் விடுவோம். ஆனால் உண்மையாக எங்களுக்கு இந்த இடத்தை விட்டது இராணுவ தளபதி மகேஷ் நாயக். அவரை நாங்கள் பலமுறை சந்தித்த பொழுது கடைசியாக சொன்னார், இங்கே யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த பொழுது, ஜெயம் நான் மற்றாக்கள் மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், அதாவது உயர் பாதுகாப்பு சொல்கிறதும் பொய்க்காத, நான் இராணுவத்தில் பலமாக இருக்கிறேன், உங்கள காணிகளை எனக்கு தெரியும், நான் உங்கள காணிகளை படிப்படியாக விடுவேன். ஏனென்று சொன்னால் முழுக்க விட்டால் தனக்கு பிரச்சனை, நான் படிப்படியாக விடுவேன். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது எங்களுக்கு இடைஞ்சலாக நீங்கள் செயல்படுவாக இருந்தால் எனக்கு முக்காமலத்தியானும் விட்ட காணியை பிடிக்கிறது, நான் இராணுவத்தில் பலமாக தான் இருக்கிறேன். அப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா உங்களுக்கு எந்த விதமான நாங்களும் பட்டிட்டோம், உங்களுக்கு எந்த இடவரையும் செய்ய மாட்டோம். அதுக்கு பிற்பாடு வந்த எங்களோட பிரதமர் முழு பேரும் விடுகிறோம் என்று சொல்லினோம்லையோ ஒரு விடையாக ரணில் இங்கே வந்த பொழுது, மைனாரிட்டிக்கு வந்த பொழுது சொன்னார், 20 வருஷம் பொறுத்த நீங்களப்பா இருங்கோ நான் விடுறேன். இதே பதிலை நேற்று எங்களை கடத்தொழில் அமைச்சர் வந்த பொழுது வந்து மக்களோட காட்சி கொண்டு நிற்கிறார், நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன், சொல்கிறார், அம்மா பொறுங்கோம்மா இவ்வளோ நாளும் இருந்திருக்கு, நாங்கள் விடுவோம்மா விடுவோம். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் ஐயா மன்னிக்கவனும் ஒரு கேள்வி கேட்குறேன், அவைகள் 20 வருஷம் பொறுக்க சொன்னீங்கள், நீங்கள் 35 வருஷம் பொறுத்தனீங்கன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கொள்கிறோம், பொறுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு கால எல்லையை சொல்லுங்க, 35 வருஷத்துலேருந்து எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த இடத்த விடுவீங்க? ராயேஸ்வரன் நிவேதன், தரம் 9 கல்வி கேட்குறேன். மயிலிட்டியில் திருப்பூர் ஒன்றிய கல்வி நிலையத்தில் கல்வி கேட்குறேன். 1990ஆம் ஆண்டில் எங்களோட மக்கள் மீள்குடியேறின பிறகு இராணுவம் எங்களோட இடத்தை கைப்பற்றினோம். எங்களோட கலாச்சார உரிமைகள் நீக்கப்பட்டது. இப்போ எங்களோட மடுமாதா கோயில், பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் தடம் தெரியாது அளிக்கப்பட்டது. இதன் நோக்கம் 35 வருடங்களாக இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த இடம் திருப்பி அளிக்கப்பட்டதால் நாங்கள் இந்த இதை மீள்குடியேற முடியும். மண்ணின் உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும் என்றதுக்காக நாங்கள் தொடர்ந்து இளைஞர்களையும் சேர்த்து செய்யணும் என்ற ஆசையோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கோம். இந்தியான் போராட்டம் 2வது நாளாக நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டம் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை முக்கியப்படுத்தி செய்கிறோம். ஒன்று 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி, அதாவது காங்கேசந்துறை சிமெண்ட் ஃபேக்டரியிலிருந்து தொண்டமாறு சந்தி வரையமான காணிகள் அரச காணி என்று அறிவிக்கப்பட்ட காணி. இன்று அதில் பகுதியளவாக 3500 ஏக்கர்கிட்ட விடுவிக்கப்பட்ட நிலையில் மிச்சம் இருக்கிற காணிகள் மக்களுடைய 199% காணிகள் மக்களுடைய உறுதி காணிகள், பொது நிலங்களாவோ இதுகளாவோ இல்லாமல் மக்களுடைய உறுதி காணிகளாக இருந்திருக்கு. அந்த காணிகளை கேட்டு மக்கள் உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும், இதில் இருக்கிற முக்காவாசி பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு இந்த காணியில் உட்காரணும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கினேன். இந்த வர்த்தகமானியானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று, ஏன்னா இந்த வர்த்தகமானியானது எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்குகள் இதுகள் கோரப்பட்டும் இன்று அது பற்றிய ஒரு சிலசிலப்புகளோ கதைகளோ எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு, அதால் எங்களோட காணி எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு ஆசை இல்லாமல் ஒரு ஆசை என்று இல்லை, எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறோம். அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணுமென்ற நோக்கில் அமைதியான முறையில், அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கோ இடைஞ்சல் இல்லாத போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சல் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.